சென்னை புளியந்தோப்பு திருவிக நகர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதை தடுக்க மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைகிறார். சிலம்பரசன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். சென்னை புளியந்தோப்பு சாக்கடை நகர் குடிநீர் கழிவுநீர் கலப்படம் அதிகாரிகளுடன் அழுத்தியத்தால் மக்கள் அவதி உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கண்ணீருடன் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். சென்னை குடிநீர் துர்நாற்றம், கழிவுநீர் தேக்கம், கொசு தொல்லை போன்றவற்றின் நோய் அச்சம் குடிநீர் வாரியம், கழிவுநீர் அகற்றும் வாரியம் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி வருகிறார். சென்னை திருவிக நகரில் தனித்துறை அமைந்துள்ள புளியந்தோப்பு பகுதி மண்டலம் 6 வார்டு 22 உள்ள புளியந்தோப்பு சாஸ்திரி நகர், நரசிம்மன் நகர் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் பல நாட்களாக நீர் வரும் கழிவுநீர் தேக்கம் மற்றும் குடிநீர் கழிவுநீர் கலப்பதாக கூறப்படுகிறது. பிரச்சனையால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அச்சத்துடன் வேதனையுடன் அன்றாட வாழ்க்கை நடத்தி வருவதால் கூறப்படுகிறது. அப்பகுதியில் குடிநீர் உள்ள குழாய்களில் வரும் தண்ணீரில் துர்நாற்றம் வீசுவதுடன் நிறம் மாறி காணப்படுவதாக, சில நேரங்களில் கழிவுநீர் கலப்பது போன்ற இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டினர். பாதுகாப்பான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்று பயன்பாட்டுக்கு வேண்டும் என்று கட்டாய நிலை ஏற்பாடு அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். குடிநீர் சாலையில் தேங்கியுள்ள கொசுகள் அதிக அளவில் உற்பத்தி, டெங்கு, மழை போன்ற நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. மக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர் உடல்நல பாதிப்பு சூழல் ஏற்பட்டு வருகிறது. மேலும் கழிவுநீர் தேங்கியுள்ள பகுதியில் சாலையில் சேதமடைந்த தகுதியும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். மழை பெய்யும் நேரங்களில் நிலை மேலும் மோசமடைந்து வருகின்றன. அவசர மருத்துவ சேவை கூட உள்ள அந்த பகுதி மக்களில் வருவதில்லை என்று தெரிவித்து வருகின்றனர். இது போன்ற பிரச்சனை குறித்து சென்னை மாநகராட்சி குடிநீர் வழங்கம் மற்றும் கழிவுநீர் வாரியம் உள்ளிட்ட அதிகாரிகள் பல முறை புகார் அளித்தும் நிரந்தர நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர். அதே போல கழிவுநீர் தேக்கும் பகுதிகளில் மின்கசிவு போன்ற காரணமாக சில இது போன்ற சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மின்சார வாரியம் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரியை உடனடியாக அந்த மின் வாரிய அதிகாரி உடனே சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் சென்னை குடிநீர் வழங்கும் கழிவுநீர் வாரியம் இணைந்து குடிநீர் மற்றும் குழாய் முழுமையாக ஆய்வு செய்து சேதம் அடைந்த குழாய் உடனடியாக மாற்ற வேண்டும் என்று, கழிவுநீர் கால்வாய் சீரமைத்து தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற வேண்டும் என்று விநியோகம் செய்த குடிநீரில் உடனடியாக எங்களுக்கு அன்றாட பயன்படுத்துகிறோம். வாகனங்கள் குடிநீர் இல்லாத பட்சத்தில் வாகனங்கள் அனுப்ப வேண்டும். குடிநீர் இல்லாத சூழல் உருவாகி வருகிறது. இதுமே பலமுறை மாநகராட்சி ஊழியர்களுக்கும் அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த கொசுக்கள் துர்நாற்றம் அதிகமாக வீசப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர். பத்மநாபன், காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். 15 நாளா இருக்கு இதே மாதிரிதான். தண்ணி மாறன்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணா அடிச்சு விடுங்கன்றாங்க. ஆனா அடிச்சு விட்டாலும் இப்படிதான் வருது தண்ணி. இதே அடிச்சு விட்டா காவா தண்ணி. இந்த தண்ணியில நாங்க முகம் கழுவ முடியுமா? பாத்ரூம் கூட யூஸ் பண்ண முடியல. இப்ப குழந்தைங்க நெடி போனா என்ன ஆகும்? வயிற்றால தான் ஆகும். நல்ல தண்ணி குடிச்சு வச்சா மலேரியா செக் பண்றாங்க. குளம் எதனா பூச்சி இருக்கா இருந்தா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப இது காவா தண்ணி 15 நாளா வருது. கம்ப்ளைண்ட் பண்ணா ஒரு ஆளும் வரமாட்டாங்க. ஏக்கு போன் பண்ணா அவர் என்ன சொல்றாரு, கான்ட்ராக்ட்காரங்களை கேளுங்கன்றாரு. கான்ட்ராக்ட்காரங்க நாங்க எங்க போய் கெடுக்கு? அம்மா எனக்கு தெரியாது, நீங்க உடைக்க விடுறீங்க கேக்குறாரு. அவனுங்களை உடைக்க விட்டானா வேலை செய்யறோங்கம்மா, நாங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வேலை செய்யறோம், எங்க விடுங்கன்றாங்க. நாங்க யார் கையிலதான் கம்ப்ளைண்ட் பண்ணுது? 15 நாள் இருக்கு சார். இப்படி இருந்தா எப்படி? நோய் வாய்ப்பட்டுதான் இறந்து போயிடுவோம். நாங்க இது வரைக்கும் யாரையும் பாக்கல. இவங்க இருக்கிறாங்க ஒத்துழைப்பிட்டா, அவங்க இருக்கிறாங்கன்றாங்க. நீங்க ஏன் போறீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கன்றாங்க. அப்ப யாருக்கா அங்க போன பிறகு அங்க இருந்து கம்ப்ளைண்டே வரலன்றாங்க. நாங்க என்ன சார் பண்றது? உடம்பு சரியில்லாதவங்களை வச்சுங்க